ஓம் சாய்ராம். என் அன்பு குழந்தையே, இன்னும் எத்தனை நாள் இழந்து போன விஷயங்களையும் உறவுகளையும் நினைத்து வருத்தப்பட போகிறாய்? செல்வமே, அவர்கள் உன் அன்பை சிறிதும் உணராத மனம் படைத்தவர்கள் என்று நீ இன்னும் அறியவில்லையா? அல்லது புரியவில்லையா உனக்கு? அதை உணர்ந்து தெரிந்த பிறகும் அவர்களுக்காக உன் நேரத்தை செலவழித்து உன் வாழ்க்கையின் சந்தோஷத்தை இழக்கிறாய், நிம்மதியை தொலைக்கிறாய். உன் மனம் புண்ணாகி உள்ளது, கொதித்து போய் உள்ளது, எனக்கு தெரியும். நீ இப்போது ஆதங்கத்தில் இருக்கிறாய், வலியில் இருக்கிறாய். கவலைப்படாதே, உனக்கென்று ஒரு நாள் வரும். அன்றைக்கு நீ பேசிக்கிடலாம் என்று அமைதியாக இரு. ஆனால் உன்னை தெரிஞ்சுக்கோ, நீ பேசி என்ன பெயர்கள்? அவர்கள் அப்படித்தான் திருந்தாத மனிதர்கள். அவர்களை கணக்கில் எடுத்து பேசினால் நீ நிம்மதி இழந்து விடுவாய். நல்லா தெரிஞ்சுக்கோ. எல்லா ஆசைகளுமே எப்போதும் நிறைவேறியதில்லை. காற்றடித்தால் களைவதைப் போல இந்த சாயின் மீது நம்பிக்கை நிலைகுலைந்து விடக்கூடாது. இது மீண்டும் நடக்காமல் இருக்க என்ன வழி? என்னிடம் இன்னும் நெருக்கமாக வர வேண்டும் என்று விரும்புவதற்கான ஒரே வழி, எல்லா விதமான சூழ்நிலைகளிலும் இந்த சாயினிடம் அசைக்க முடியாத மாறாத நம்பிக்கை வைத்திருப்பது மட்டும்தான். ஆனால் ஒன்று தங்கமே, உன்னை நினைத்து பெருமைப்படுகிறேன். எதற்காக தெரியுமா? வாழ்க்கையின் அர்த்தத்தை நீ புரிந்து விட்டாய். வாழ்க்கையின் அர்த்தம் உனக்கு புரிய ஆரம்பித்து விட்டது என்றுதான் சொல்லணும். எதுவும் நிலையில்லை. எதற்காக இந்த வீண் செலவு? எதற்காக இந்த வாக்குவாதம், விதாண்டவாதம்? எதற்கு இந்த வீண் கௌரவம் என எல்லாவற்றையும் யோசிக்க ஆரம்பித்து விட்டாய். கடவுள் கொடுத்த இந்த வாழ்க்கையே நிறைவாய் உள்ளது. இதற்கு மேல் என்ன வேண்டும் என்ற எண்ணம்தான் வாழ்க்கையின் அர்த்தம். அப்படி பார்க்கும்போது நீ ஜெயித்து விட்டாய் தங்கமே, ஜெயித்து விட்டாய். இருந்தாலும் பலவிதமான குழப்பங்களில் இருக்கிறாய். உனது மனம் இருப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடையாமல் அலைவாய்ந்து கொண்டிருக்கிறது. கவலைகளுக்கு இடம் கொடுக்காதே. எதற்கெடுத்தாலும் பயப்படுகிறாய். உன்னை யாராவது அவதூறாக பேசுகிறார்கள் என்றால் நீ எதன் மீது உறுதியாக இருந்தாயோ அதைக் கண்டு அவனுக்கு பயம் தங்கமே. அதற்காக நீ தோற்று போய்விட்டதாக அர்த்தமில்லை. அவனுக்கு தெரியாது நீ ஜெயித்து கொண்டிருக்கிறாய் என்று. எத்தனை முறை அவமானங்களை சந்திக்க நேர்ந்தாலும் மனம் தளராமல் அதை எதிர்கொள்ள முயற்சி செய். இறுதியில் ஜெயிக்கப் போவது என் பிள்ளையாகிய நீயாகத்தான் இருப்பாய். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளிகையும் பொன் போன்றது. தேவையான எண்ணங்களுக்கு மனதில் இடம் கொடு. தேவையற்ற எண்ணங்களை தவிர்த்து விடு. நிரந்தரம் இல்லாத இந்த உலகத்தில் எதன் மீதும் ஆசை வைக்காதே. எதுவும் நிரந்தரம் இல்லை தங்கமே. இருக்கும் வரை மகிழ்ச்சியாக இருந்துவிடு. பணிந்து போக தெரிந்து கொள். தப்பில்லை. உறவுகளை மட்டும் வெறுக்காதே. ஒரு நாள் நிச்சயம் விடியும். அது உனக்கான விடியல் என்று தெரிஞ்சுக்கோ. உன்னை புரிந்து கொண்டு உன்னை தேடி பிரிந்த உறவுகள் ஓடி வரப்போகிறது தங்கமே. உன் வாழ்க்கையில் இப்போது நடக்கின்ற யாவும் உன் கையில் இருந்து நடப்பதில்லை. கடவுள் அதை தீர்மானித்துதான் உன் கையில் அவர் செய்கையை வெளிப்படுத்த செய்துள்ளார் என்று நினைச்சுக்கோ தங்கமே. உனக்கானதை உன் கையில் தருவேன் என்று சொன்னதை எப்படி உனக்கு தராமல் போவேன்? உன் கையோடு உனக்கான கையை இணையச் செய்வேன் என்று சொன்னதை எப்படி நான் உனக்கு செய்யாமல் போவேன்? கவலைப்படக்கூடாது. தகுந்த நேரத்தில் எதை செய்ய வேண்டுமோ அதை நான் செய்து விடுவேன் தங்கமே. நீ வேதனைப்படும் காலத்தில் உன்னோடு இருந்து ஆறுதல் அளித்து வேதனை போக்கும் வழியை நான் நிச்சயமாக கூறுவேன். அப்போது அதன்படி நீ நடந்து கொள்ள வேண்டும் தங்கமே. வாழ்க்கையில் வாழ்கின்ற எல்லோருக்கும் அவரவர் வினைகளுக்கு ஏற்றவாறு நன்மையோ தீமையோ வந்து கொண்டேதான் இருக்கும். நல்லது செய்தால் வாழ்வில் நீ நிச்சயமாக வெற்றி அடைவாய் தங்கமே. இப்பொழுதோ உன் மனதில் கோபம், ஆதங்கம், வெறுப்பு என எல்லா சுமைகளையும் சுமந்து கொண்டு ஏன் இப்படி நிம்மதியை இழந்து கொண்டிருக்கிறாய்? உன் மனதை அமைதிப்படுத்த போராடுகிறாய். உன்னை அழுத்தும் அனைத்தையும் நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன். வாழ்வில் நீ எதையெல்லாம் நிரந்தரம் என நினைத்து கொண்டிருந்தாயோ அவையெல்லாம் நிதர்சனம் இல்லாதது என்று ஏன் உனக்கு புரியவில்லை? அவர்களுடைய சுயரூபத்தை உனக்கு நிச்சயமாக நான் வெளிப்படுத்துவேன். நீதான் ஒரு சில நேரம் வெகுளியாக இருக்கிறாய் தங்கமே. வெகுளியாக இரு, தப்பில்லை. ஆனால் வெளுத்ததெல்லாம் பால் என்று இருக்காதே. உன் அன்பு குணத்தை, அப்பாவித்தனத்தை அவர்கள் பயன்படுத்திக் கொள்வார்கள். பயன்படுத்தி நல்ல விதமாக எடுத்துக்கொள்ள மாட்டார்கள். அந்த நேரத்தில் உனக்கு எதை செய்யக்கூடாதோ அதை செய்ய நினைப்பார்கள் தங்கமே.
என் தங்கமே, அன்பு இருக்கும் இடம் எப்போதும் சொர்க்கமாக மட்டும்தான் இருக்கும். அப்படித்தான் நீயும் அன்போடு இருப்பதால் உன் வாழ்க்கையை சொர்க்கமானதாக மாற்றி காட்டுவதற்காகத்தான் இப்போது உன்னை தேடி பேச வந்தேன் தங்கமே. ஏன்னா நீ தூங்கி பல நாட்கள் ஆகிவிட்டது, ஏன் பல மாதங்கள் கூட ஆகிவிட்டது என்றுதான் சொல்ல வேண்டும். கவலைப்படாதே, நான் சொல்வதை கேட்டு நிம்மதியாக தூங்கு. எப்போது உன் வாழ்வில் உனக்கான பிரச்சனை உன்னை ஆட்டி படைத்துக் கொண்டும் உன்னை கஷ்டப்படுத்தி கொண்டு இருக்கும் என்றெல்லாம் தெரிந்ததோ அப்போதெல்லாம் அந்த போராட்டத்தை தீர்த்து வைப்பதற்காக உன்னை தேடி ஓடி வந்துள்ளேன் தங்கமே. இனி குறைந்தபட்ச தேவைகள் கூட என எதுவுமே இல்லாத அளவிற்கு உனக்கான எல்லா விஷயங்களையும் நிறைவாக செய்து கொடுத்து முழு நிறைவோடு கூடிய விரைவில் சந்தோஷமான வாழ்க்கையை வாழும்படி செய்ய போகிறேன். நல்லது நடக்கும் தங்கமே. இனிப்பார், வெற்றி செய்தி உன்னை தேடி வரும். வெற்றி வாழ்க்கையை வாழப் போகிறாய் தங்கமே. நம்பு, நம்பிக்கையோடு தூங்கி எழு தங்கமே. நிச்சயமாக நாளை காலை உனக்கு நல்லது நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் நீயும் எதையும் எதிர்பார்த்ததில்லை, அதே போலயே உன் எதிர்பார்க்காத வண்ணம் உன் அருகில் உன் உயிரான அப்பா உன்னிடம் நான் இருப்பேன். உனக்கானதை வெற்றை செய்வேன் தங்கமே. எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் சிரித்துக் கொண்டும் ரசித்துக் கொண்டும் வாழ்க்கையை கடந்து செல்பவர்கள்தான் உண்மையான அறிவாளிகள், தைரியசாலிகள். நீ என் பிள்ளை தங்கமே, நீயும் இப்படித்தான் இருக்க வேண்டும். எதற்கும் கவலைப்படாதே, உனக்கான நேரம் வரும் வரை காத்திரு தங்கமே. நீ பொறுமையாக இருக்க வேண்டும். விரக்தியால் எதையும் கைவிட்டு விடக்கூடாது. நீ எதை யாரிடம் சொல்கிறாய் என்பதை விட நீ என்ன பேசுகிறாய் என்பதையும் ஞாபகத்தில் வச்சுக்கோ. காத்திரு தங்கமே. நடக்க இருப்பது மிக சரியான நேரத்தில் சரியான இடத்தில் சரியான காரணத்துடன் நடக்கப் போகிறது. அதுவும் நாளை என் பிள்ளைக்கான நேரம் இது. மற்றவர்கள் உன்னை கவனிக்கிறார்கள் என்ற எண்ணம் எழாதவரை நீ நீயாகத்தான் இருக்கணும். நான் சொல்வதை கேட்டுக்கோ. நீ உனக்கு உண்மையாக இல்லாதவரை பல வழிகள் உன்னை துரத்தி கொண்டேதான் இருக்கும். நீ எல்லா நேரத்திலும் ஒரே மாதிரி இருப்பதில்லை என்பதை விட உன்னை மற்றவர்கள் இருக்க விடுவதில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை. உண்மைதானே தங்கமே? தவறான பதிலை கூட நீ சொல்லிவிடாதே. அதைவிட நல்லது மௌனம். எதிரியை அடக்குவதை விட உன் நாக்கினை மட்டும் அடக்கு, அது போதும் தங்கமே. வாழ்க்கையில் சந்தோஷம் என்பது யாருக்கும் தானாக அமையாது. அதை நீதான் அமைச்சு கொள்ளணும் தங்கமே. உன்னில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை என்ன தெரியுமா? கண்ணை மூடினால் தூக்கம் வருகின்ற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கை வாழ்ந்திட வேண்டும். உண்மைதானே? இந்த வாழ்க்கைக்குத்தானே ஆசைப்படுகிறீர்கள். அப்படிப்பட்ட வாழ்க்கை இருந்தால் ஏன் நிம்மதி இல்லாமல் தூக்கம் இல்லாமல் அவதிப்பட நேரிடும்? திரும்பவும் சொல்கிறேன், உன்னில் பலரும் ஏங்கும் வாழ்க்கை கண்ணை மூடினால் தூக்கம் வருகின்ற மாதிரி ஒரு நிம்மதியான வாழ்க்கையை வாழத்தான் ஆசைப்படுகிறார்கள். செல்வமே, துரோகிகள் மீது நம்பிக்கை வைத்ததற்காக வருத்தப்படாதே. நீ வைத்த நம்பிக்கை தான் துரோகிகளை உனக்கு காட்டிக் கொடுத்தது. பழகிய பின் ஒருவர் அழகாக தெரிகிறார்கள் என்றால் அந்த அழகு அவர்களுடைய குணத்தின் வெளிப்பாடு. வாழ்க்கையில் அதிகம் பேசவும் கூடாது, அதே நேரத்தில் அமைதியாகவும் இருக்கக்கூடாது. ரெண்டுமே வாழ்க்கையில் ஆபத்தானது. நல்லா தெரிஞ்சுக்கோ தங்கமே. எத்தனை பேர் உனக்கு என்ன சொன்னாலும் உனக்கு பிடித்தது போல் வாழ்வில் இருக்கிறது தான் உனக்கான அடையாளம். நான் என்ன சொல்ல வருகிறேன், நீயாக இரு. நீ என்ன நினைக்கிறாயோ அதை செய். உனக்கு பிடித்ததை மட்டும் செய். மற்றவர்கள் வற்புறுத்தியதை நீ செய்யாதே. உனக்கான சந்தோஷத்தை அடுத்தவரிடம் தேடக்கூடாது. அது உனக்கு தனிமையை மட்டும் தரும். உன் சந்தோஷத்தை உன்னுள் தேடு. நிச்சயமாக சந்தோஷமாக இருப்பாய் தங்கமே. கேட்க மட்டும் தெரிந்த காதுகளும் பதில் பேசாத வாயும் எப்போதும் எல்லோருக்கும் நிச்சயமாக தேவைப்படுகிறது. சிலருடைய மௌனம் சிலருக்கு கேள்வியாக இருக்கும். சிலரது கேள்வியோ சிலரது மௌனங்களுக்கு பதிலாக இருக்கும். யோசித்துப்பார். இந்த சாயி சொல்வது நிச்சயமாக புரியும். சொல்வதை எல்லாம் திரும்ப கேட்டுக்கோ தங்கமே. உனக்கான விடியல் நாளைய விடியல். ஆம் தங்கமே, நிச்சயம் நடக்கும். நல்லது நடக்கும். நல்லது மட்டுமே நடக்கும். அது நன்மையாகவே இருக்கும். ஓம் சாய்ராம்.